अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. பூதூரான் மனமுகக்க அவருடைய சித்தாந்தத்தை எடுத்து சொல்ற வைகரியிலே சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் 21வது அதிகாரத்தில் ஸ்ரீ பகவத் சாஸ்திர விரோத பங்காதிகாரம் அப்படின்னு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கை கொள்ள வேணும் அப்படின்னு சாய்க்கிறார். அந்த அந்த அதிகாரத்தில் முதல் பாசுரத்தில் பாஞ்சராத்திர சாஸ்திரம் பற்றி சொல்லி எம்பெருமான் அது பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு சங்கத்தை உதாரணமா ஓவானமா சாதிச்சு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பெருமையை சாதிச்சார். முடிவு பாசுரம் அவசான காத்தையில பூவலரும் திருவுந்தி புனிதன் வையம் பொன்னடியால் அலர்ந்திருவர் போற்ற நின்னா நா அலரும் கலைகள் எல்லாம் தன்னை நாடாத நன்னிதியா நணுகுநாதன் கோவலனாய் நிறையளித்த நிறை போல் வேதம் கோவாக கோமானாய் அதன் பால் சேர்த்து காவலிது நல்லுயிர்க்கு என்று காட்டும் கார்த்தயுக கதி கண்டோம் கரை கண்டோமே. இந்த கடைசி பாசுரத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரம் பகவான் நேர்ல கண்ட சாஸ்திரம் அப்படின்னு சாய்க்கிறார். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சேவிக்கும். பூ வளரும் திருவுந்தி புனிதன் வையா. பூ அலரும், அலர்றதுன்னா மலர்றதுன்னு அர்த்தம். தாமரை பூ மலர்கின்ற பூ வளரும் திருவுந்தி எம்பெருமானது நாபியில் இருக்க அந்த திருவுந்தி புனிதன், திருவுந்தியிலே திருநாபியிலே தோன்றிய புனிதன் பரிசுத்தனான பிரம்மா அப்படின்னு. புனிதன் ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்ன, அவன் கர்ப்பவாசமெல்லாம் பண்ணாம எம்பெருமான் நல்ல தாமரை மலர்ல தன்னுடைய உந்தி தாமரையில நாபி கமலத்துல அவனை தோற்றினான். அதனால அவனுக்கு புனிதன்னு சொல்லப்பட்டது. கர்ப்பவாசங்கள்லாம் இல்லாத அப்படி பிறந்திருக்கிறதுனால. பூ வளரும் திருவுந்தி புனிதன் வையம், அந்த பரிசுத்தனான பிரம்மாவனுடைய வையம். புனிதன் வையம், அந்த புனிதனுடைய வையம்னா அவனுடைய இருப்பிடம் லோகம் எது அப்படின்னு சொன்ன சத்தியலோகம். புனிதன் வையம் பொன்னடியால் அளந்து, அந்த எம்பெருமான் மாவலியினிடத்துல லோகங்களை மாவலி அபகரிச்ச தேவலோகத்தெல்லாம் தேவர்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக வாமனாவதாரம் கொண்டு யாச்சகம் பண்ணி, அதனால அந்த தேவலோக அதெல்லாம் அளக்கிறதுக்காக திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்தான். 3 அடி கேட்டு யாச்சகம் பண்ணிட்டு திரிவிக்ரம அவதாரம் கொண்டு இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்தான். ஒரே அடியினால எம்பெருமானுடைய சத்தியலோகம் வரையில் அளந்துட்டான். அதான் பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரையில் எம்பெருமான் தன்னுடைய திருவடியினால அளந்தான். அதனால
பூ அலரும் திருவுந்தி புனிதன் வையம் பொன்னடியால். பொன்னடி, பொன்னடின்னா பொன்றதுங்க ஸ்பிருகணீயமான அப்படின்னு அர்த்தம். ஸ்பிருகணீயமானன்னா விரும்பக்கூடியது. பொன் எப்படி விரும்புமாறு இருக்குதோ விரும்பும் வகையில, அதை போல எம்பெருமானுடைய திருவடியும் விரும்புமா போல அமைஞ்சிருக்கு. பொன் அடியால் அளந்து, அப்படி எல்லாரும் விரும்பக்கூடிய திருவடியினால அளந்தான். சத்தியலோகம் வரையிலும் ஓர் அடியால அளந்தான் அப்படின்றது. ஏன் எல்லாரும் விரும்புறா அப்படின்னு சொன்னா, கதா புனசங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி. நீ அன்னைக்கு அளந்தேடாப்பா திரிவிக்ரம அவதாரம் கொண்டு அந்த ஒரு திருவடிய என் தலையில வச்சு உன்னுடைய சொத்துன்னு காண்பிச்ச. இப்போ உன்னுடைய சொத்தான நான் உனக்கு அடிமை செய்யணுமே, நீ எப்போ 2 திருவடியும் எனக்கு பிரசாதிக்க போற அப்படி சரணாம்புதம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி அப்படின்னு எல்லாரும் விரும்பணும். அதாவது இன்றைக்கு விரும்பலைன்னாலும் அந்த அதுக்கு உண்டான காலம் வந்த உடனே, ஐயோ நீ ஒரு திருவடி வச்சேப்பா அன்னைக்கு, இப்போ 2 திருவடி நீ என்னைக்கு வைக்க போறேன்னு நாம விரும்புறோம் எல்லாரும். அதனால இந்த இடத்துல பொன்னடி, பொன்னடியால் அளந்து, எல்லாரும் இந்த மாதிரி ஆள வந்தார் சாதிச்சா போல விரும்பக்கூடிய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும். அதை கணிசிச்சு பொன்னடியால் அளந்து அப்படின்னு சொன்ன. இருவர் போற்ற நின்றா, அப்படி இருக்கச்சே அளக்கச்சே 2 பேர் அந்த திருவடி அந்த சமயத்திலேயே போற்றினான். பிரம்மா சத்தியலோகத்துக்கு அந்த திருவடி வரச்சே, சத்தியலோகம் வரையில் வளரச்சே பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய கமண்டலுனால திருவடியை விளக்கினார். திருவடியை தீர்த்தத்தை சேர்த்து அபிஷேகம் பண்ணார், திருமஞ்சனம் பண்ணார். சிவன் என்ன பண்ணார், அதனேந்து திருவடியிலேந்து அந்த பெருகின தீர்த்தத்தை தன் முடியில தாங்கினார். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை முடியில தாங்கினார். அததான் சதுமுகன் கையில் சது புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. அந்த சதுப்புயன் தாள்ல சதுமுகன் கையில் இருந்த தீர்த்தத்தை சேர்த்து அதை சதுமுகன் கையில் சங்கரன் சடையினில் தங்கி, அந்த தீர்த்தம் சங்கரனுடைய தலையில ஏந்திந்தான் அப்படின்னு கங்கையினுடைய பெருமையை சொல்லச்சே சொல்ற. அது போல பொன்னடியால் அளந்து இருவர் போற்ற நின்னா, பிரம்மாவும் சிவனும் இந்த 2 பேரும் அதை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த திருவடியை பிரம்மா திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த அபிஷேக தீர்த்தத்தை பாதோதகத்தை தலைமையில தாங்கி சிவன் ஸ்தோத்திரம் பண்ணார் அந்த எம்பெருமான். பொன்னடியால் அளந்திருவர் போற்ற நின்னா, அப்படி அவ 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியா இவன் உயர்ந்து நின்றான் எம்பெருமான். நான் அது மாத்திரம் இல்லை, நான் அலரும் கலைகள் எல்லாம் தன்னை நாடா. நாக்கிலிருந்து கலைகள்லாம் ஓதப்படுறது, சொல்லப்படுறது. கலைகள்லாம் எப்படி உபதேசம் பண்றா அப்படின்னா, பெரியோர்கள் சிறியோர்களுக்கு, அதாவது ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய நாவுனாலதான் இதெல்லாம் சொல்றான். நான் அலரும், அந்த நாக்குலேருந்து தான் எல்லா வார்த்தைகளும் எல்லா சாஸ்திரங்களும் உண்டாது. நான் அலரும் கலைகள் எல்லாம், அப்படிப்பட்ட நாவிலேந்து வரக்கூடிய கலைகள் எல்லாம்
தன்னை நாடா. அந்த எம்பெருமானதான் நாடுறது. அதாவது நாவிலேந்து முதல்ல வர்றது என்னன்னா, நிச்சயமா கேட்கக்கூடிய ஸ்ருதி ஓதப்பட்டுதான் மற்றவர்களுக்கு காதுல கேட்கப்படுறது. ஸ்ருதி என்ன, ஸ்ருதியை தொடர்ந்து வரக்கூடிய மற்றது எல்லாம் என்ன, எல்லாம் நாமனிடத்திலிருந்து விரியக்கூடிய வேதம் முதலிய சாஸ்திரங்கள் எல்லாம், நான் வளரும் கலைகள் எல்லாம், அது முழுசுமா. ஏதோ ஏகதேசத்துல சில சாஸ்திரம் எம்பெருமானு சொல்றது, சில சாஸ்திரம் மற்றவர்களை சொல்றது அப்படின்றதுலாம் இல்லை. நாவிலேந்து மலரக்கூடிய ஏற்படக்கூடிய கலைகள் மொத்தம் தன்னை நாடா, எம்பெருமானு தான் நாடுறது. நாடுறதுன்னா எம்பெருமானை தேடி போறது. எம்பெருமானுடைய சொரூபத்தை அறியறதுக்காக அதெல்லாம் பிரயத்தனப்படுறது. அத வேதம் என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்றது. அப்படியே வேதம் எம்பெருமான புகழ்ந்துட்டே போறது. ஆனா அந்த வாக்குக்கு மனசுக்கும் அதை முழுசா ஓதி முடிக்க முடியல. அப்படி அதெல்லாம் எம்பெருமான நாடி போயிண்டே இருக்குது. நான்மறைகள் தேடி என்னும் காணமாட்டா செல்வன் அப்படின்னு ஆழ்வார் சாட்சி, திருமங்கை ஆழ்வார். அத போல எல்லா கலைகளும் எம்பெருமான தேடிண்டு போறது. தன்னை நாடா, தன் சொரூபத்தை தேடி நிக்கச்சே எம்பெருமான் என்ன பண்றான்னா, நாடாத நன்னிதியா நணுகு நாதன், நாடாத தேட வேண்டாதபடியாக அந்த கலைகள் எல்லாம் எம்பெருமான தேடி நிற்கிறது. ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்னா, அந்த கலைகளை கொண்டுதான் நாம எம்பெருமான அறிஞ்சு நாம அறியணும். ஆனா அந்த சாஸ்திரங்கள்லாம் எம்பெருமான என்ன பண்றது, தேடிண்டே இருக்குது. அப்ப தேடிண்டே இருந்தா அந்த சாஸ்திரங்களை தெரிஞ்சுட்டு நாம என்ன பண்ண முடியும், அவனை தேடி போயிட்டே தான் இருக்கணுமே தவிர முழுசா தேடி அவனை அடைய முடியாது. அதுக்காக பெருமாள் என்ன பண்ணான்னா, நாடாத நன்னிதியா, தேட வேண்டாத, நாடாத தேட வேண்டாதபடியா எளிதிலே நாமெல்லாம் அவனிடத்துல சேர்ந்து அவனை கலந்து அவனை அனுபவிக்கும்படியாக நாடாத நன்னிதி. அதாவது நிதியெல்லாம் என்ன பண்ணணும்னா, நாம உழைச்சி சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும், நிதியை சேர்க்கணும். ஆனா சேம நிதின்னு வச்சுட்டாக்கா அது என்ன பண்ணும்னா, இப்போ நல்ல யௌவன காலத்துல நாம் என்ன பண்றோம், ஓடி ஓடி உழைச்சி பணத்தை சேர்க்கும். இப்பெல்லாம் பணத்துக்கு பின்னால பணம், எந்த வேலை பண்ணா எப்படி பணம் நாம சேர்க்க முடியும் அப்படின்னு பணத்தை சேர்க்கிறோம். அதில் ப்ராவிடென்ட் ஃபண்டுலாம் சொல்றாள். அந்த மாதிரி வைப்பு நிதி சேம நிதி ஆயிடுத்துன்னா அது நம்முடைய கடைசி காலத்துல நம்மால ஓடி ஆடி உழைக்க முடியாத காலத்துல அது நமக்கு தானா உதவுறது. நாம போய் ஓடி ஓடி பணம் சம்பாதிக்க வேண்டாம். அப்போ அந்த பணம் நாம அனுபவிக்க கூடியதா நம்ம இடத்துலயே இருக்குது. நாம ஒண்ணுமே உழைக்காத அன்றைய தினத்துல இன்னைக்கு உழைச்சு சேர்க்கிறது. அது போல எம்பெருமான் என்ன பண்றான்னா, நாடாத நன்னிதியா, நாம தேட வேண்டாதபடியா நல்நிதியா. நல்நிதினா நாம முயற்சி கொண்டு பண்ணாதபடி அன்னைய தினத்துல இப்ப சேர்த்து வைத்த பணம் அன்னைக்கு நம்முடைய முயற்சி இன்னைக்கு இருக்குது, சேர்த்துடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்து அப்படியே அனுபவிக்கிறோம். நம்மோட கூட அந்த பணம் அப்படியே இருக்குது. அன்னைக்கு நாம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அது போல எம்பெருமான் நாடாத நன்னிதியா, தேட வேண்டாத எளிதில் அடையத்தக்கதான நல்நிதி, சிறந்த சேமநிதியாக இருந்து. சேமநிதினா என்ன அர்த்தம், அன்னைக்கு நமக்கு
நாம இருக்க வேண்டிய தன்மையில இருக்கும்படியா க்ஷேம நிதியா நம்ம க்ஷேமம் அப்படின்னா அப்படியே நம்முடைய இருப்பை பரிபாலனம் பண்றது, அதுக்கு உதவக்கூடிய நிதி தான் சேம நிதி. நாடாத நல் நிதியா, அதனால எம்பெருமான் என்னன்னா நல் நிதியா இருக்கான். க்ஷேம நிதி நீங்க சொல்லலை, நல் நிதி. ஏன்னா க்ஷேம நிதினா நாம இருக்கிற தசையில அப்படியே அனுபவிக்கக்கூடிய இருக்கிறது தான். க்ஷேமம்ன்ற சப்தத்துக்கு என்னன்னா யோக க்ஷேமம். யோகம்ன்றது புதுசா பெறக்கூடியது, க்ஷேமம்ன்றது இருக்கிறத காப்பாத்தின்னு இருக்கிறது. நாம இப்ப எம்பெருமான அடைஞ்சு என்ன பண்ண போறோம்? நல்ல அனுபவத்தை பெற போறோம். இப்போ எம்பெருமானே நாம சரணாகதி பண்ணிட்டு இருந்தா கூட முக்தானுபவம் தான், முக்தானுபூதி தான் இங்க. அத போல சாயையில எம்பெருமான வேணா நாம அனுபவிக்கிறோமே தவிர பூர்ணமா அனுபவிக்கல. அதனால நல்நிதின்னு சொன்னார். சேம நிதி அப்படின்னு சொல்லாத, நாடாத நல்நிதியா நணுகுநாதன். நாம நணுகக்கூடிய நம்மோட கூட சேர்ந்து கலக்கக்கூடியவனாக எம்பெருமான் சேத்தனா இருக்கக்கூடிய நம்மோட நணுகும்னா நம்மோட ஒன்றி கலப்பவனா இருக்கக்கூடிய நாதன் நமக்கு சுவாமியான எம்பெருமான். அவன் என்ன பண்றான்? அன்னைக்கு இந்த தேவர்கள் 2 பேரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படி நின்றான். அதுக்கப்புறம் அதனால நம்மலாம் அவனுடைய சொத்துன்னு காண்பிச்சானோ இல்ல, அதனால இந்த நாம அவனுடைய சொத்தா இருக்கிற தன்னுடைய சொத்தை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன பண்றான்? வேதங்கள்லாம் நாவிலேந்து மலரக்கூடிய வேதங்கள்லாம் தன்னை தேடிண்டு நிற்கச்சே, நாம அல்பஜரா இருக்கக்கூடியவர்கள் அவனை தேட வேண்டாதபடி அவனே நமக்கு நல்நிதியா நம்மோட கலந்து அனுபவத்தை கொடுப்பவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கோவலனாய் நிறையளித்த நிறை போல் வேதம். கோவலனாய் நிறையளித்த நிறை போல். அன்னைக்கு என்ன பண்ணா? கிருஷ்ணாவதாரத்துல கோபாலனா அவதரிச்சு பசுக்கள்லாம் என்ன பண்ண? கோவலனாய். நிறை அப்படின்னு சொன்னா கூட்டம்னு அர்த்தம், மாட்டு மந்தைன்னு அர்த்தம். அதாவது இடையனரை போட்டா நிறைனா கூட்டம்னு அர்த்தம், மந்தைன்னு அர்த்தம். அன்னைக்கு பசுக்களை கூட்டமா கோவலனாய் நிறையளித்தா. கோபாலனா பசுவெல்லாம் என்ன பண்ணா? மந்தையா காத்தான். அந்த நிறை போல், அந்த நிறைந்தவனா எப்படி? பெருமை. நிறைனா வள்ளி நிறை, இங்க அது நிறைந்தவனா இருந்தான். நிறைந்தவனா ஒருத்தன் இருக்கான்னா பெருமை மிகுந்தவனா இருக்கான்னு அர்த்தம். அன்னைக்கு பசுக்கள்லாம் கோபாலனா அவதரிச்சு பசு கூட்டங்களை காப்பாற்றின பெருமை போல கோவாக கோமானாய். அதான் நிறை போல் வேதம் கோவாக கோமானாய் அதன் பால் சேர்த்து அப்படின்னு. அதாவது அந்த முன்னொரு காலத்துல அந்த பசுக்களை காப்பாத்தினா போல வேதம் கோவாக அப்படின்னா கோவாக இந்த வேதத்தை பசு போல நிற்க, வேதமாக இருக்க பசு போல. ஏன்னா பசுவிலிருந்து நமக்கு பால் வருது. பால்ன்றது நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கு உண்டான வஸ்துவா பசுவனிடத்திலேருந்து நமக்கு பால் கிடைக்கிறது. வேதமாகிற பசுவிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆத்மோஜீவனத்துக்கு உண்டான சாரமான விஷயம் கிடைக்கிறது.
அதனால வேதம் கோவாக, கோன்னா என்ன அர்த்தம்? பசு. அந்த வேதத்தை பசுவாய் நிற்க கோமானாய், அந்த பசுவை கறக்கக்கூடிய, கோமான்னா அதை காக்கக்கூடியவன் அர்த்தம். இந்த இடத்துல பசுவை தானே காக்கிறான். அதனால வேதமாகிற பசுவை காக்கக்கூடிய இடையனை போல அதன் பால் சேர்த்து, அந்த வேதமாகிற பசுவினுடைய பால், அந்த வேதமாகிற பாலின் பால் பசுவினுடைய பால்னா என்ன அர்த்தம்? வேதமாகிற பசுவிலேருந்து நமக்கு வரக்கூடிய சாரமான அர்த்தங்கள். அந்த பசுவின் பால் சாரத்தை சேர்த்து காவல் இது நல்லுயிர்கண்ணு காட்டும். இந்த சாரமான வேதத்திலேருந்து கறக்கக்கூடிய இந்த சாரமான விஷயம், எடுக்கக்கூடிய சாரமான விஷயமானது உயிருக்கு, இந்த சேத்தனர்களாகிற பத்த சேத்தனர்களாக உயிருக்கு நல் காவல் என்று காட்டும். இந்த வேதத்திலிருந்து எடுத்த இந்த சாரமான விஷயம் இருக்குதே, இது பத்த சேத்தனர்களுக்கு நல்காவல், அவளை நல்லபடியா ரட்சிக்க கூடியது. இனிமேட்டு அது காவல் இல்லாது இத்தனை நாளா என்ன பண்ணா, ரட்சகம் இல்லாம புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பிறப்பு பிணி மூப்பிறப்பு அப்படின்னு சுத்தின்ண்டே இருந்தா. அப்படி இல்லாத இந்த சாரமான பாலை சாட்டா இந்த வியாதி போயிடும், சம்சாரமாகிற வியாதி போயிடும். அதுக்கு ஔஷதமா அந்த வேதமாகிற பாலை, சாரமான வேதமாகிற கோவிலிருந்து சாரமான பாலை எடுக்கிறான். இது சேத்தனர்களுக்கெல்லாம் சிறந்த ரட்சமாகும்னு வெளியிட்டான். எது? பஞ்சராத்திர சாஸ்திரத்து மூலமா. பஞ்சராத்திர சாஸ்திரம்ன்றது வேதமாகிற பசுவிலேந்து கறந்த பால், சாரமான விஷயம். அது இந்த சம்சாரத்துல தகிக்கக்கூடியவனுக்கு நல் மருந்தா நல் காவலா அமையும் என்று அந்த சேத்தனர்களுக்கெல்லாம் வெளியிட்டான். சிறந்த ரட்சகமாகும்னுட்டு பாஞ்சராத்திரத்தை அப்போ இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொன்னபடி நாம நடந்தோம்னா எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, கார்த்தயுக கதி கண்டோம். கார்த்தயுக கதி அப்படின்னா கிருதயுக தர்மங்களை போதிக்கக்கூடிய சாஸ்திரம். பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கண்டோம் அப்படின்னு சொல்றேன். உடனே கிருத்தயுக தர்மத்துல, சாமி நாமெல்லாம் கலியுகத்தில் இருக்கோம், கிருத்தயுக தர்மத்தை போய் நாம அனுஷ்டிக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது கிருத்தயுகத்துல எல்லாம் எம்பெருமானே தான், நாம எம்பெருமானுக்கு அடியவன். அந்த பிரணவார்த்தத்தை நன்னா அறிந்தவர்கள் தான் கிருத்தயுகத்துல இருக்கக்கூடியவா. அதன்படியே ஒழுகுவர்கள். கொஞ்சம் கொஞ்சமா யுக தர்மங்கள் குறைஞ்சிட்டு வரச்சே அது என்ன ஆகுது, அந்த எம்பெருமானுக்கு அடியவன்றது போய் அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி நமக்கு நாமே சுவாமின்ற எண்ணம் வந்து நாம எம்பெருமானுக்கு அடியவனாக இருந்து கைங்கரியம் பண்றதை விட்டு நமக்கு நாமே அப்படின்னு எதோ தாறுமாறா நடக்கிறோம். ஒவ்வொரு யுகமும் மாறிண்டு வரைச்சே தர்மம் கிருதயுகத்துல தர்மமாகிற பசுவா உருவகப்படுத்தி 4 காலில் நடக்கிறது, திரேதாயுகத்துல 3, துவாபர யுகத்துல 2, கரிகாலத்துல 1 காலில் நடக்க ஆரம்பிச்சது. அதுவே அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போயிடும், ஜீரோவுக்கு வந்துடும். அப்படின்றா போல தர்மங்கள் குறைஞ்சுனே வருது. கிருத்தயுக தர்மம்னு சொன்னா எம்பெருமானுக்கு சேஷத்துவ புத்தியோட கூட பிரணவார்த்தத்தை நன்றாக தெரிந்துண்டு, பிரணவம்ன்றது வேதார்த்தம், அதை தெரிஞ்சுண்டு எம்பெருமானுக்கு அடியவன்ற எண்ணத்திலேயே நாம கண்டு அந்த பிரணவத்தையே தனுஷா வச்சுண்டு ஆத்மாவை சரமா வச்சுண்டு அம்பா வச்சுண்டு பிரம்மத்தை குறிச்சு எய்யணும்னு சொன்ன சாஸ்திரப்படிக்கு எல்லாரும் பிரம்மத்தை அடையவர்கள் ஆன மாதிரி
அதுதான் இங்க கார்த்தயுக தர்மம்னு சொல்லப்பட்டதே தவிர இல்ல கார்த்தயுகத்துல உயர்ந்த தர்மத்தை சொல்லப்பட்டது. இந்த சரீரத்துக்காக பண்ணக்கூடிய தர்மம் அது இது கர்மானுஷ்டானம் அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இப்ப பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்க வேண்டாம். கார்த்தயுக கதி கண்டோம் அப்படின்னு சொன்னார். கார்த்தயுக கத்தின்னு சொன்னா இல்ல கத்தின்றது ரெண்டு அர்த்தம். வழியும் கத்தின்னு சொல்லப்படும், அந்த பலனும் கத்தின்னு சொல்லப்படும். அதனால உயர்ந்த பலனை சொல்லக்கூடியதான கிருத்தயுகம். அது கலியுகத்துல தான் ஒரு ஸ்லோகம் உண்டு. கிருத்தயுகத்துல இருக்கிறவாளும் எம்பெருமான விட்டுட்டாள்னா எம்பெருமானுடைய ஹிருதயத்துல அவளை வச்சுக்கலன்னா அவன் கலியுகத்துல அல்லல் படுறவன் போல கிருத்தயுகத்திலையும் இருப்பான். அதுக்கு உதாரணம் இரண்யகசிபு கிருத்தயுகத்துலதான் இருந்தான். ஆனா எம்பெருமான அவன் வெறுத்தத்தினால கலியுகத்துல எப்படி அந்த பொறாமை அது இதெல்லாம் இருக்குமே அதெல்லாம் இருந்து தனக்கே கேடு விளைவிக்கக்கூடிய அந்த காம குரோத மோக மத மாச்சரியம் எல்லாம் இருக்க அதெல்லாம் கொண்டு அப்படியே அழிஞ்சு போனான். அதே கலியுகத்துல இருக்கவாள் ஆழ்வார்கள்லாம் இருக்காளே, ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அவள்லாம் எம்பெருமான அச்சுதனை மனசுல நினைச்சுண்டு எப்பவுமே இருக்கிறதுனால கிருத்தயுகம் போல அவள்லாம் இருந்து அப்படியே எம்பெருமான அடையக்கூடியவாளா இருக்கா. அதனால கிருத்தயுகத்துல இருக்கவனும் கோவிந்தனை விட்டுட்டான்னா மனசுல இருத்தலைன்னா அவன் கலியுகத்தில் இருக்கா போல அல்லல் படுவான். கலியுகத்துல இருக்கிறவா அச்சுதனை மனசுல வச்சிருந்தாள்னா அவ கிருத்தயுகத்துல இருக்கவனு போல இருப்பான். இந்த இடத்துல கார்த்தயுக கதி கண்டோம் அப்படின்னு சொல்றது கார்த்தயுகத்துல இருக்கவா எந்த நற்கதிய நன்மார்க்கத்துல சென்று நல் பலனை நற்கதியை அடையிறாளோ அந்த கதியை கண்டோம் அப்படின்னு அர்த்தம். கார்த்தயுக கதி கண்டோம். அததான் இந்த பஞ்சராத்திர சாஸ்திரம் வேதமாகிற பசுவனுடைய பாலை போல வேதமாகிற பசுவனுடைய சாரத்தை எடுத்து பாஞ்சராத்திரமா கொடுத்துருக்கான் அப்படின்னு. கரை கண்டோம். அதனால என்னாச்சு, கிருத்தயுகத்தினுடைய கத்தியை நாம கண்டத்தினால கரை கண்டோம். என்ன கரை? இத்தனை நாளா நமக்கு கரையே தெரியல. சம்சாரத்தினுடைய கடல்ல மூழ்கி இருக்கிறோம், அக்கறையே நமக்கு தெரியல. கடல்ல இறங்கிட்டோம், அடுத்த ஊருக்கு போகணும், தெரியவே இல்லை, கரையே வரல. ஆனா இப்பதான் அக்கறை எம்பெருமான் அந்த கரையில் இருக்கானே, சம்சாரத்துக்கு அண்ணண்ட கரையில துறை நிலை பாரமென அப்படின்னு அவன் தான் துறை இறங்கு துறையா இருக்கான். அவன் நிலையா இருக்கக்கூடியவன், பாரம் அக்கறையாவும் இருக்கான்னு கீழே பார்த்தோமே. அது போல கார்த்தயுக கதி கண்டோம், கரை கண்டோமே. இந்த சம்சாரத்தினுடைய அக்கறையை கண்டோம். அக்கறையான வைகுண்டத்தை கண்டோம் அப்படின்னா வைகுண்டத்தை அடைவோம் அப்படின்னு அர்த்தம். வைகுண்டத்துக்கு உண்டான மார்க்கத்தை கண்டோம். இப்படி பகவத் சாஸ்திர விரோத பங்காதிகாரத்துல ஆத்யந்த பாசுரங்களை சேவிச்சு அதை முடிச்சு. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.